நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது மயக்கமானவர்களை எப்படி நம்ம தட்டி எழுப்புறது, அதே சமயம் அவங்க மயக்கத்துல இருக்கிறாங்களா இல்ல அவங்கள விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த ஃபார்முலாவை நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோவா பார்க்க போறோம். இது பாடம் பாத்தீங்க அப்படின்னா இது பெருசா இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்களை உங்க கண்ணு முன்னாடி நாங்க காமிக்கிறோம். சரிங்களா? இப்ப என்னென்ன நம்ம வர்மக்கலையில எப்படி மயக்கமானவங்களை எழுப்புறாங்க, அதாவது அடிபட்டு உயிரோட இருக்கிறாங்களா இல்ல இல்லையா, இல்ல எங்கேயாவது கீழே விழுந்துருவாங்க. அப்போ மெயினா மயக்கமானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க மயக்கத்துலதான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா உயிரோட இருக்கிறாங்களா இல்ல உயிரோட இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பாடமா நம்ம பார்க்க போறோம். அப்படி அவங்க மயக்கமாகி மூச்சையாகி அந்த கண்டிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம தட்டி எழுப்பி சாதாரண நிலைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம இப்ப டெமோவா பார்க்க போறோம். இப்ப ஒருத்தவங்க மயக்க நிலையில இருக்காங்க. இப்ப இவங்க மயக்க நிலையில இருக்காங்களா இல்ல மூச்சையாகி இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்றது எப்படின்னா, வர்மக்கலையில அடங்கல் பிரயோகம்னு சொல்லுவோம். அடங்கல் அப்படின்னா ஒரு வர்மத்தை நம்ம தூண்டுனா 8 வர்மம் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் அடங்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு ஒரு வர்மத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே 8 வர்மம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பிளாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரத்தத்தை பூராமே ஓபன் பண்ணி விட்டுரும். அதுக்கு பேர் தான் அடங்கல். சரிங்களா? அந்த அடங்கல் போட்டு நம்ம எழுப்பணும் அப்படின்னோம்னா அவங்க உயிராற்றல் தன்னிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். உடம்பு தன் நிலைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் கஷாயம், உணவு முறைகள், தண்ணி கொடுக்கறது, என்னென்ன கொடுக்கணுமோ அந்த உணவு முறைகளை இவங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்ப இவங்க மயங்கி இருக்கிறாங்க. இவங்களை நம்ம எப்படி இவங்க மயங்கி இருக்கிறாங்களா இல்ல மூச்சையா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். இப்ப மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த நிலையில தான் இருப்பாங்க. எப்படி கை காலெல்லாம் மடிச்சு கோணையா எந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நல்லா இருந்தாங்கன்னா அவங்களே நேரா போடுப்பாங்க, இல்ல எந்திரிச்சு ஏதாவது பக்கம் போய் உட்காருவாங்க. இப்ப இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடம் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா மல்லாந்து முதல்ல படுக்க வைக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி கிடக்கிறவங்கள தூக்கி திருப்பி 2 பேர் அங்க ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் சேர்ந்து நேரா மல்லாந்து படுக்க வைக்கணும். இந்த மல்லாந்து படுக்க இந்த மாதிரி மல்லாந்து கைகால் மடங்காத அளவுக்கு நம்ம நீட்டி விட்டோம். இந்த கை உடம்புக்குள்ள உள்ள சிக்கி இருக்கிறது, இந்த வெளியே இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தா படுக்க இருக்கிற போது நம்ம பார்த்தோம்னா அவங்க உடம்பு நேரா இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மயக்கமானவங்களை எழுப்புறதுக்கு இப்போ இவர் மயக்கமா இருக்காரு, மூச்சு ஆகல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கையில ஒரு கவளிக்காலம்னு சொல்லிட்டு ஒரு வரும். சரிங்களா? இந்த கட்டை விரலுக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல ஒரு கவளிக்காலம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வர்மத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கையை இந்த கட்டை விரல் இப்படி வச்சு நல்லா அமுத்தி பிடிக்கணும். இப்படி அமுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பு ஹீட் ஆகி ரொம்ப குளிர்ச்சியானதான் அந்த மூச்சையானது எல்லாமே ஸ்டாப் பண்ணி நிற்கும். உடம்பு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்த நாளங்கள் நரம்புகள் எல்லாமே அந்த ஹீட்டுக்கு இயங்குறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உடம்புக்கு ஹீட் பண்றோம். ஹீட் பண்றதுக்கு இந்த கவளிக்கால வர்மத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். சரிங்களா? இப்ப இது பண்ணியுமே எந்திரிக்கல அப்படின்னா இதே மாதிரி சேம் அந்த கையிலையும் இருக்கும். இது வலது பக்கம் படுத்திருக்காங்க அப்படின்னா இடது பக்கத்துக்கு அந்த கவளிக்காலத்தையும், இடது பக்கம் படுத்திருக்காங்கன்னா அந்த பக்கம் இந்த இடது கை கவளிக்காலத்தையும் இயக்கணும்னா 2 பக்கமும் சரிசமனா அந்த வெப்பமாகப்பட்டது சரிசமனா வரும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்குவோம். அதுக்கு அடுத்தது இங்க காலோட கட்டை விரல், இந்த காலுடைய கட்டை விரல் நகக்கண்ணுக்கு பக்கத்துல நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன். காலுடைய கட்டை விரலுக்கு நகக்கண்ணுக்கு கொஞ்சம் ஒரு அரிசி இடம் மேல வச்சு ஏதோ ஒரு ஆணியோ இல்ல ஏதோ ஒரு சின்ன கல்லோ இல்லாட்டி ஏதோ ஒரு விதையோ
வச்சு நல்லா கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமுதி பிடிக்கணும். அமுதி பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போற அந்த நரம்பு மூளையில அந்த ஆஃப் பண்ணி விட்டுருக்கிற அந்த தன்மையை வந்து நீக்கி ரத்த ஓட்டம் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த மூச்சையில இருந்து அவங்க வெளியே எந்திரிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இந்த கால் வந்து பண்ணிருங்க. அடுத்தது எந்திரிக்கல அப்படின்னா இந்த காலை விட்டுட்டு மறுபடியுமே இந்த கால், அடுத்த கால், இன்னொரு கால் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலில் ப்ரெஸ் பண்ணிக்கு. இதை ப்ரெஸ் பண்ணாலே அந்த மூளைக்கு போற நரம்பு ஆஃப் இருக்கிறது எல்லாமே வந்து சரியாயிடும். இங்க ஃபுல் பாடியுமே ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இந்த ஒரே ஒரு பாயிண்ட் போதும், அவன் மயக்கமானவங்களை எழுப்பிடலாம். இது வந்து மயக்கமானவங்களை எழுப்புற பாடம். அடுத்தது மூச்சையானவங்களை எப்படி எழுப்புறது? மூச்சை ஆயிடுச்சு அப்படின்னா உயிர் போன நிலை, அவங்களுக்கு எப்படி நம்ம திருப்பி உயிரை கொண்டு வர்றது அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா.